கனடாவில வந்து ஒரு பண்ணை உண்டு எப்படி வாங்குறது, ஆடு, மாடு, கோழி வளர்க்குறது, தோட்டந்துறவு வச்சிருக்கிறது, இப்படியான பண்ணை உண்டு எப்படி வாங்குறதுன்னு சொல்லி பார்ப்போம் மக்களே. எனக்கு பலர் அழைச்சு கேட்குறீங்கள், அம் எப்படி வாங்குறது, என்ன மாதிரி தொடங்குறது அப்படின்னு சொல்லி 1000 முறை நான் சொல்லி விளங்கப்படுத்தியாச்சு. அப்போ அதை ஒரு காணொளி ஆக்கிவிட்டா பலருக்கும் உதவியாக இருக்குமென்னு சொல்லி போட்டு தான் இந்த காணொளி. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் முழக்கம் திரு. அப்போ இங்கே கடந்த 13 ஆண்டுகளாக வந்து நான் பண்ண வச்சிருக்கிறேன் கனடாவில். அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஒரு உரிமம் பெற்ற வீடு விற்பனை முகவர், அதாவது ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாகவும் இருக்கிறேன் நான். அப்போ பலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவர்களுக்காண்டி சொல்கிறேன். அப்போ முதல் நீங்கள் பண்ணை வாங்கணும், அதை வச்சிருக்கணும்னு சொல்லி சொன்னால் 4-5 விஷயம், நீங்கள் முக்கியமான விஷயங்களை நான் சொல்கிறேன். முதல் வந்து உங்களுக்கு பிடிக்கலாம், உங்களோட துணைவியாருக்கு பிடிக்குதா, அல்லது துணைவியாருக்கு விருப்பம் வேண்டாம் உங்களுக்கு பிடிக்குதா பண்ணை வச்சிருக்கிறது, அப்படியான ஒரு சூழலில் நீங்கள் இருப்பீங்களா? பிள்ளைகள் எல்லாம் அங்கே தான் பள்ளிக்கூடம் போகணும், அல்லது நீங்கள் போய் வரணும், உங்களுக்கு அது விருப்பமா? 2 பேருக்கும் விருப்பம் என்று சொல்லி சொன்னால் தான் நீங்கள் அதில் இறங்கணும். அடுத்தது வந்து நீங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி சொன்னால் பொருளாதாரம், ஃபைனான்ஸ். அப்போ பண்ணை வாங்குறேன்னு சொல்லி சொன்னால் வீடு அப்படி வாங்குற மாதிரி வாங்க முடியாது. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 35% டவுன் போடணும், அதாவது முற்பணம் வேணும். முற்பணம்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பண்ணை வந்து இப்போ 1 மில்லியன் சொல்லி சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 350,000 கையில் இருக்கணும். அதே நேரம் பிறகு சட்ட வல்லுநருக்கு காசு, மற்றது க்ளோசிங் கோஸ்ட்னு சொல்லி நம்ம எல்லாம் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ், அப்படியான விஷயங்களுக்கு எல்லாம் உங்கள்கிட்ட காசு இருக்கணும். அதே மாதிரி வாங்கினதுக்கு பிறகு, நீங்கள் ஒரு பண்ணையை வாங்கினதுக்கு பிறகு அந்த பண்ணையை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு உங்கள்கிட்ட ஆக குறைஞ்சது ஒரு 100,000 டாலராவது இருக்கணும், $100,000 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நீங்கள் அதை வெற்றிகரமாக கொண்டு நடத்தலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு பண்ணை ஆரம்பித்து ஒரு 18 மாதத்துக்கு 1.5 வருஷத்துக்கு அதில் நீங்கள் காசு போட்டு கொண்டிருப்பீங்க, பணம் பெருசாக வராது, திருப்பி வராது. அப்போ அதுக்கும் தயாராக வந்து நீங்கள் இருக்கணும். அதே நேரம் நீங்கள் அங்கே இருந்து இன்னொரு இடத்த வேலைக்கு போகிறீங்களா என்று சொல்லி சொன்னால் அந்த நேரம், போகிற நேரம், அதே மாதிரி போகிறதுக்கான பெட்ரோல் செலவு எவ்வளோ வரும், அதுகளெல்லாம் கணக்குப்படிய பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலை செய்கிற நேரம் வந்து 8 மணித்தியாலம் தான் இருக்கும். அந்த 8 மணித்தியாலத்தில் 2 மணித்தியாலம் பயணத்துக்கு செலவு செய்கிறது, திரும்ப 2 மணித்தியாலம் வீட்டை வாரது, இப்போ அதே மாதிரி அதுக்கு எரிபொருள் செலவும் வந்து போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு சரி வராது. அந்த சுற்று வட்டாரத்திலேயே வேலையில் ஏதாவது எடுக்கக்கூடிய மாதிரியாவது இருக்குமா, அப்படியாவது அந்த இது பார்க்கணும். அல்லது வீட்டை இருந்து வேலை செய்கிற ஆட்களுக்கும் அப்படியான ஆட்களும் செய்யலாம். 3வது பிரச்சனை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வேணும். அது முதலே வந்து நீங்கள் பார்க்கணும். ஒரு நல்ல அனுபவம் உள்ளால், அதாவது பண்ணையில் ஒன்றில் இருந்திருக்கணும், அல்லது பண்ணை வாங்கி கொடுக்குறதுல அனுபவம் உள்ளால். நான் டொரண்டோவில் சுற்று வட்டாரத்தில் ஒரு 2-3 மணித்தியாலத்துக்குள்ளே இருக்கிற இடங்கள் உங்களுக்கு வாங்கி தரேன்னா நான் உதவலாம். நான் தூர இடங்களுக்கெல்லாம் அதுக்காக போகிறதில்லை. அது எனக்கு நல்லதில்லை, உங்களுக்கு நல்லதில்லை. அந்த ஏரியாவில் அந்த இதில் வந்து ஒரு நல்ல அனுபவம் உள்ளால் கட்டாயம் தேவை. இப்போ வீடு மாதிரி இது உடனே எடுத்து முடிவெடுக்க இயலாது. இதில் கன விஷயங்கள் பார்க்க இருக்குது. எடுத்துக்காட்டாக வந்து அந்த நிலம் என்னத்துக்கு பொருந்தும், என்ன மாதிரியான பயிருக்கு பொருந்தும், அதே மாதிரி நீங்கள் என்ன கால்நடைகள் அங்கே வச்சிருக்கலாம், அதுக்கு எல்லாமே உரிமம் என்ன மாதிரி பெர்மிட்டுகள் அது எல்லாமே இருக்குதா, எடுக்கலாமா, அப்படியான விஷயங்கள் பார்க்குறது. மற்றது அந்த ஏரியாவில் வந்து குற்றச்செயல்கள் என்ன மாதிரி இருக்குது, இது சரியான இம்பார்ட்டன்ட். நாங்கள் முதல்ல இன்னொரு இடத்துல காணி பார்த்துட்டு முற்பணமெல்லாம் கொடுத்துட்டு திரும்பி அதை போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து சரியான களவு, போதைப்பொருள் பாவனை, அப்போ பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போகிறதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்கலாம். அப்போ அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது வீடு விற்பனை முகவரூடாகவே வந்து இதை நீங்கள் பார்க்குறதுக்கு, அதாவது வீடு ஹோம் இன்ஸ்பெக்ஷன் செய்கிறேன்னு சொல்கிறது, அதுகளும் வந்து வித்தியாசம், டொரண்டோவோட வித்தியாசம். ஏனெண்டா அங்கே வந்து தண்ணி வந்து செப்டிக் டேங்குன்னு சொல்லி இருக்கும். அதாவது எங்களோட கழிவு தண்ணிகள் எல்லாம் வந்து ஊரில் போகிற மாதிரி ஒரு குழிக்குள்ளே போய் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி கிணத்துல இருந்து வரும்.
அப்ப இதுகளை எல்லாம் பார்க்குறதுக்கு குறிப்பா இந்த வயரிங்குகள் அதுகள் எல்லாம் வந்து ஃபார்ம் அண்டைங்கள பழைய காலத்து வயரிங்கா இருக்கும். அலுமினியத்தில செய்த வயரிங் இருக்கும். அப்ப அதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இப்ப இந்த காலத்தில செய்ய மாட்டினோம். அப்ப அதுகள் எல்லாம் சரியா இருக்குதா? இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார்முக்கு வீட்ட விட நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அதுக்கு கணக்கு அனுபவம். அனுபவம் தான் வந்து ஆசானன்னு சொல்லி சொல்லுவினோம்ல. அதனால இப்ப இப்ப எந்த அனுபவம் வந்து உங்களுக்கு சில நேரம் உதவியா இருக்கலாம். அதே மாரி நான் சொல்றேன் வந்து அந்த பண்ணை அப்படியான இதில வந்து துறையில அ முன் அனுபவம் உள்ள ஆட்கள நீங்கள் பார்க்கணும். ஆ அதேமாரி நம்பிக்கையான ஆட்களையும் வந்து பார்க்கணும். அதாவது தன்னுடைய கமிஷனுக்காண்டி எதுவும் செய்யக்கூடிய ஒரு ஆளல் அ ஆண்டா பெரிய பிரச்சனையா போயிடும். அப்ப ஒரு அறத்தின் பால் நிற்கக்கூடிய ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு ஆளாவும் இருக்கிறாரான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அப்ப அதே நேரம் வந்து நீங்கள் அங்க அ என்ன அந்த என்ன மிருகங்கள் வளர்க்கலாம், அந்த மிருகங்கள கொண்டு எங்க சந்தைப்படுத்துறது? அது பக்கத்தில இருக்கா? அங்க சேல் பார்ன்னு சொல்லி சொல்றது. இந்த ஆக்ஷன்ல தான் இங்க மிருகங்கள் எல்லாம் வாங்குறது, விக்கிறது எல்லாம். அதுகள் இருக்குதா? இந்த மிருகங்களுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு ஃபீட் ஸ்டோர்ன்னு சொல்றது. அது இருக்குதா பக்கத்தில? பயிர் செய்றேன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அ அதுக்கேற்ற விக்கிற விதைகள் அதுகள் எல்லாம் இருக்குதா? அப்படியான இதுகள் எல்லாம் வந்து இந்த அனுபவத்தில தான் இதுகள் எல்லாம் வாரது. அப்ப அதுகளும் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ள ஒரு வீடு விற்பனை முகவர் வந்து உங்களுக்கு அதாவது பண்ணை விற்பனை முகவர் வந்து இது தேவை. இங்க பொதுவா வந்து பண்ணைகள் வந்து 50 ஏக்கர், 100 ஏக்கர், 200 ஏக்கர் அப்படித்தான் வரும். இப்ப என்னட்ட அடிச்சு கேட்கிறார்கள் நீங்கள் கேட்கிறீங்க 1, 2 ஏக்கர் வாங்கி தர முடியுமா? அப்படி இப்படின்னு சொல்லி. 1, 2 ஏக்கர் அநேகமா கிடைக்காது. இப்ப ஆக குறைஞ்சது ஒரு 5 ஏக்கர், 10 ஏக்கர் தான் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு சொல்லி சொன்னால், அ கன பேர் அடிக்கிறீங்க. நான் ரிட்டயர் பண்ண பிறகு பண்ணை ஒன்று வாங்க போறேன். உங்களோட வீடியோகள் எல்லாம் பார்க்குறேன் நான் அதுதான்னு. நீங்கள் வந்து ஓய்வு பெற்ற பிறகு, நீங்கள் வந்து முதியோர் இல்லத்துக்கு தான் போகணுமே தவிர பண்ணை வாங்கக்கூடாது. பண்ணையில அங்க ஒரு புல்லு தடக்கினாலும் விழுந்து நீங்கள் காலெல்லாம் முறிச்சு போடுவீங்க. நீங்கள் வயசான காலத்தில பண்ணைய வாங்கி கஷ்டப்படாதீங்க. நான் முதலே சொல்றேன். ஏன்டா யாரும் வந்து மனசு நொந்து அதால விட்டுட்டு போறத வந்து நான் விரும்புறேன். முதலே அப்ஃப்ரண்டாவே முன்னாடியே நான் சொல்லிருவேன். இப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்கு. நீங்கள் வாங்குறேன்னா வாங்க அல்லது விட்டுருங்கோண்டு. மற்றது நீங்கள் மகிழ்ச்சிக்காக அப்படி வாங்குறேன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு பொழுதுபோக்குக்கு வாங்குறது, உங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது. எனக்கு இதால காசு ஒண்ணும் தேவையில்ல. நான் சும்மா ஒரு என்னுடைய அ உடல் ஆரோக்கியத்துக்காக வாங்க போறேன்னு சொல்லி. அப்ப நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாருன்னு சொல்லி சொன்னால், 4 விஷயம் சொல்லுவார். அதனால தான் நான் இந்த பண்ணைக்கு போய் தான் நான் இப்பவும் வந்து உடல் நலத்தோட இருக்கேன்னு சொல்றார். எந்த நேரமும் வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும். ஆ உடம்பு களைச்சா தான் நீங்கள் நிப்பாட்டணும். அதே நேரம் பசிச்சா தான் சாப்பிடணும். தண்ணி விடாச்சா தான் குடிக்கணும். இது மெயின் பிரின்சிபல். நீங்கள் இது உண்மையில உழவு தொழில்ல தான் இப்படியான இதில செய்யலாம். அல்லது நீங்க வேலைக்கு போனீங்கன்னா, அங்க பிரேக் நேரத்தில அதாவது அவையல் விடுற அந்த நிர்ணயிக்கிற அந்த நேரத்திலாம் சாப்பிடணும், கொள்ளணும். அப்ப எங்களோட உடம்பு பசிச்சா தான் நாங்கள் சாப்பிடணும். அப்படியான விஷயங்கள பார்ப்போம். இப்ப வீடு இது விக்கிற சம்மந்தமா விஷயத்துக்கு வருவோம். அப்ப இது வாங்குறதுக்கு நீங்கள் கணக்க விஷயம் இருக்குது. அதே நேரம் உங்களுக்கு பிள்ளைகள் பெரிய வளர்ந்த பிள்ளைகள் இருந்தேன்னு சொல்லி சொன்னால், அவையில ஒரு பள்ளிக்கூடம் போயினம். சும்மா நான் சொல்றேன் டொரண்டோவில படிக்கணும். அதில ஒரு 8, 10 வயசு உள்ள பிள்ளைகள்ன்னு சொல்லி சொன்னால், அவையில இந்த நண்பர்களோட இருந்து இது ஒரு வேர்விட்டிருப்பினம். அத பிரிச்சு எடுத்துக்கொண்டு அங்க பண்ணைக்கு கொண்டு போயிடலாது. ஏன்னா அப்புறம் அவன் அங்க புதுசா போய் சேரணும். இப்ப நாங்கள் ஊர்ல இருந்து எல்லாம் வந்து அங்க இருந்து இங்க வந்து படிக்கைக்குள்ள அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். அதே மாரி தான் அந்த பிள்ளைகளும் வந்து தங்களுடைய நண்பர்கள விட்டுட்டு வர மாட்டினோம். இந்த நட்புன்ற விஷயம் வந்து சரியான இம் அ முக்கியம் இம்போர்ட்டன்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், பிள்ளைன்ற அம் அந்த நெஞ்சுரத்த தன்னம்பிக்கையை வளர்த்திக் கொள்றதுக்கு என்ன சொன்னா, அது ஒரு நல்ல ஒரு வட்டாரத்துக்குள்ள வளர்ந்து கொண்டு வரும். நல்ல நண்பர்களோட வளர்ந்து வரும். அத நீங்கள் ஒ உடைச்சு அ சுக்கு நூறாக்கி விட்டீங்கன்னா, அது புதுசா பிறகு துளிர் விட்டு அங்க இருந்து வரத் தொடங்கணும். அப்ப அதே மாதிரி இங்க வாழ்க்கை முறை வேற, அங்க வாழ்க்கை முறை வேற. இப்ப உதாரணத்துக்கு எடுத்து சொன்னேன்னு சொன்னீங்கன்னா, எங்கட ஊர்ல எல்லாம் வந்து ஒரே ஒரு வீதி விளக்கு தான் இருக்கு. சிக்னல் லைட் தான் இருக்கு. அப்ப வாரவன் எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பான். பார்த்து கொண்டு இருந்துட்டு நாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "அட இது கனக்க வீதி விளக்கு இருந்தா இங்க நல்லா இருக்குமெண்டு சிக்னல் லைட்." ஆனா நாங்க இங்க நகரத்தில இருந்து போற ஆட்கள், "அட இந்த வீதி விளக்கால எங்களுக்கு பெரிய தொல்ல. நான் அங்க போனது எனக்கு குருதி அழுத்தம் குறைஞ்சது, பிளட் பிரஷர் குறைஞ்சது வந்து அதனாலேன்னு" சொல்லி நான் சொல்லுவேன்.
வெள்ளைக்காரர் எல்லாம் நிறைய ஓரளவு படிச்ச அந்த நிலையில இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து ஆம், கிராமப்புறத்துல தான் புள்ள வளர்க்குறது நல்லதுன்னு சொல்லி சொல்லிவிடும். ஏனென்றால் பழைய அந்த நாங்க வளர்ந்த மாரி நாங்கள் எப்படி வளர்ந்தோமோ அப்படி வளர்க்கலாம். அங்க வந்து இப்ப டீச்சர்ஸ் மாரெல்லாம் வந்து இந்த மாரி இருப்பினம்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய ஒரு சின்னம்மா மாரி தான் பழகுவினோம். அப்படித்தான் பிள்ளைகளோடையெல்லாம் பழகுவினோம். இங்க ம நகரத்தில பழகுற மாரி இப்படியெல்லாம் பழக மாட்டினோம். அப்ப அப்படியான நிறைய வித்தியாசங்கள் எல்லாம் மக்களே இருக்குது. அதனால வந்து நாங்கள் இதுகள வந்து நீங்கள் முன்னேற்பாடுகள எல்லாம் செய்து, யோசிச்சு கொண்டு தான் இதில இறங்கணும். எடுத்தேன், கவிழ்த்தேன் அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய இயலாது. அதனால நீங்கள் படிப்படியா தான் துணைவியாரோட கதைச்சு, "இது உங்களுக்கு பிடிக்குமா?" அப்படின்னு. ஒரு பாண்டிய போய் பார்த்து, அந்த வாழ்வியல் சூழல் எப்படி? அந்த பக்கத்தில பள்ளிக்கூடம் எப்படி போகுது? அப்படியான விஷயம். அங்க நல்ல விஷயமும் இருக்குது. இதே மாரி இப்ப ஊர்ல இருக்கிற மாரி கோட்டா சிஸ்டம் எல்லாம் இருக்குது. ஆனா படிப்பு விஷயத்தில நான் சொல்லுவேன், நாங்க ம் ம் கிராமப்புறத்தில வந்து சரியான நல்ல விஷயங்களும் இருக்குது. நன்றி மக்களே! வாழ்க இனிது. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனி அஞ்சோம். ஏதாவது தேவை என்று சொல்லி சொன்னால், எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும், வேற நாட்ல இருந்தாலும், அல்லது கனடால வேற பகுதிகள்ல இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னாலும், சந்தேகங்கள் இருந்தீங்கன்னால் என்ட்ட கேட்கலாம். இந்த காணொளி வந்து முழுமையான காணொளியா வந்து நான் ஒரு கொஞ்சம் நீட்டா போகும். அது யூடியூப்ல இருக்கும். என்று சொல்லி சொன்னால், இந்த Facebookல எல்லாம் வந்து 10 நிமிஷத்துக்கு மேல போட இயலாது. யூடியூப்ல விரிவான காணொளியா இருக்கு. நீங்கள் அ தற்சமயம் வடிவா இதில உண்மையா உங்களுக்கு சரியான வாங்க போறீங்க, இது சம்மந்தமா விரிவா பார்க்க போறீங்கன்னு சொல்லி சொன்னால், யூடியூப்ல போய் பாருங்க.